லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், இவ கையில மட்டும் எங்க அண்ணன் வாழ்க்கை போச்சு, என் அண்ணன் வாழ்க்கையே நாசமா போயிரும்டா. எங்க குடும்பமும் உருப்படாம போயிடும். டேய், ஏதாவது பண்ணுங்கடா. அக்கா, நாங்க பாத்துக்கிறோம்க்கா, நீ டென்ஷன் ஆகாத. டேய், முதல்ல உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கல பூஜாவோட அடியாள், அவன் வாயை எப்படியாவது மூடுங்க, இல்லனா உங்க பிளான் எல்லாமே சொதப்பிடும். புரியுதுக்கா. அந்த அடியால் யாருன்னு பார்த்து அவனை என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. சரிடா, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. வச்சுறேன்க்கா நானு. திரும்ப மாட்டலாம். வாடா, இதுக்கு வாடா, ஏதோ சொல்லிட்டு வா. அண்ணே, இந்த திடீர்னு போய் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாருங்க. அண்ணே, நீங்க இருங்க, நான் போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? அப்புறம் உங்களை தேடி நான் வரதுக்கா? அண்ணே இருண்ணே, 2 நிமிஷத்துல போய் பாத்துட்டு வந்துடுறேன். இப்படிதான் அவனும் சொல்லிட்டு போனான். என்னமோ பண்ணு போ. அண்ணே 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி போடா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. என்னாச்சுடா? கிரி, இந்த பூஜா பயங்கரமான ஆளா இருக்காடா. நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரு அடியாள அமைச்சிருக்காடா. என்னடா சொல்ற? அவங்க எனக்கு பூஜாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. சரண்யாக்கா சொல்லுச்சு. ஓ, நினைச்சேன்டா இந்த பூஜா சும்மாவே இருக்க மாட்டாளேன்னு. அடியால் அனுப்புற அளவுக்கு வந்துட்டாளா அவள? டேய், அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு இப்பவே கைய காலை உடைக்கணும்டா கிரி. கரெக்டுடா, இல்லைன்னா நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். டேய், அவனை எங்கடா போய் தேடுறது? ஐயோ, அதான்டா எனக்கும் தெரியல. எங்க இருப்பான்? எக்ஸ்கியூஸ் மீ, என் போன்ல கொஞ்சம் சார்ஜர் கம்மியா இருக்கு. உங்ககிட்ட சார்ஜர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஏய், நாங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம். இப்போ வந்து சார்ஜர் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல, கிளம்பு. உங்களை விட அதிகமான டென்ஷன்ல நான் இருக்கேன்பா. ரொம்ப அவசரம். 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா சார்ஜர் போட்டு கொடுத்துட்றேன். ரொம்ப அர்ஜென்ட், ப்ளீஸ். யோ, அப்படி என்ன அவசரம்? உங்ககிட்ட சொன்ன தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க முதலாளி அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவரு இங்க வந்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்திருக்கேன். அவரை பத்தின எல்லா டீட்டெயிலையும் எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லணும். அப்படியா? இந்த வரேன். வணக்கம். அப்படியே என் முகத்தை பாருங்க. நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தியே, அவர் கூடவே இருந்தது நான் தான். மாட்டிக்கிட்டியா? ரவுடி பையன், எக்ஸ்கியூஸ் மீ, சார்ஜர் கொடுங்கன்னு என்கிட்ட இங்கிலீஷ்ல கேக்குறியா? இந்த வாங்க ஃபாஸ்ட் சார்ஜர். சார்ஜர் நிறுத்துங்க, அடிக்காதீங்க, நிப்பாட்டுங்க. டேய், இப்பயே முதலாளி அம்மாக்கு போனை போட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை சொல்றேன். சொல்றேன். போனை போடு. ஹலோ அம்மா. சொல்லு. உங்க மாப்பிள்ள இப்பதான் மண்டபத்துக்கு கிளம்பி போறாருன்னு சொல்லு. உங்க மாப்பிள்ள இப்பதான் மண்டபத்துக்கு கிளம்பி போறாருமா. அப்பாடா, அங்க வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? 1 2 அவனை போடுறான். சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்ல? அப்படி எந்த பிரச்சனையும் இல்லம்மா. சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். ஓகே, சரிங்கம்மா. அப்பாடா, ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துச்சு. எவ்வளவு பெரிய பிரச்சனை? கிரி, இவன் என்னடா பண்றது? டேய்,
ஒரே அடியில அவன் மயக்கம் போட்டு உன் பலத்தெல்லாம் காமி பார்ப்போம். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன்ல. அப்படியா? வேலைய பாடுறா, சும்மா வளவலன்னு பேசி. குட் ஷாட். அந்த போனை என்கிட்ட கொடு. சார்ஜர் வேணுமாம்ல? மொபைலே உனக்கு கிடையாது போட்ட. டேய் என்னடா பண்றது இவனை? என்ன பண்ணலாம்? தூக்கலாம். முடியலையே அப்பா. டேய் இந்த காண்டாமிருகத்தை என்னடா பண்றது? இரு. என்னடா இத புடி. இத அவன போடு. கிரி நீ போய் அண்ணன் பக்கத்துல இரு. நான் எங்கன்னு கேட்டா நான் வந்துருக்கேன்னு சொல்லு. போ மச்சான் நான் பாத்துக்கிறேன். ஓகேடா பத்திரமா பாத்துக்கடா. வேணா பெரிய தூது புறா இவரு. இப்போ வந்துருவானே அண்ணே, சத்தியமா இப்ப வந்துருவானே. டேய் சந்திரி, ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு என் பொண்ணு சக்தி கேக்குதா உனக்கு? இத பாரு, என் பொண்ணுக்காக நான் எதையும் செய்வேன். இனிமே என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் கிடையாதுடா. அவ பாட்டுக்கு நிம்மதியா இருப்பான். இந்த காரியத்தை சங்கிலி நான் என்னைக்கோ பண்ணி இருந்திருக்கணும். உன்னை நான் இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்புதான்டா. என்னைக்கு இந்த கத்தி காத்துல விழுந்துச்சோ அன்னைக்கே இத நான் பண்ணி இருந்திருக்கணும். என்ன மீனாட்சி அக்கா இப்படி பண்ணிட்டீங்களேக்கா? அதுவும் கோயில்ல வச்சு இப்படி செய்ய எப்படிக்கா உனக்கு மனசு வந்துச்சு? கடைசியில உன்னையவே கொலைக்காரி ஆக்கிட்டான் இந்த சங்கிலி. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா. அக்கா
என்னை பாருங்கக்கா. அக்கா, என்னை ஞாபகம் இருக்கா? எனக்கு நீ தானக்கா பிரசவம் பார்த்த. தொப்புள் கொடி சுத்தி வயிற்றுல உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப 2 உசுரையும் காப்பாத்தினவக்கா நீ. என் பொண்ணு பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்னன்னு சொல்லுடா கண்ணா. உங்க பேர் தான்க்கா. ஆமாக்கா, உங்க பேரு தான் அவளுக்கு வச்சிருக்கேன். நீங்க இல்லைன்னா இந்நேரம் எங்களை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும்க்கா. தங்கம், மீனாட்சம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. நல்லம்மா, நல்ல. உங்க கைராசி யாருக்குமே வராதுக்கா. எத்தனையோ பேருக்கு பிரசவம் பார்த்த கை. என்ன ஆனாலும் உங்களை மறக்கவே முடியாது மீனாட்சி அக்கா. இந்த கைய கும்பிட்டாலே சாமிய கும்பிட்ட மாதிரி. ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு உசுறு கொடுத்த கை. ரொம்ப நன்றி மீனாட்சி அக்கா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. உங்க கை 4 பேரை காப்பாத்துற கையாவே இருக்கட்டும்க்கா. நான் வரேன்க்கா. வா மீனாட்சி. அம்மா பகவதி, என்னால இவனை கொல்ல முடியலையேம்மா. இந்த கையால யாரையும் கொலை செய்ய முடியாதேம்மா. இது உசுறு கொடுத்த கை. இதுக்கு எந்த உசுரையும் எடுக்க வராதும்மா. கோபத்துல 1000 யோசிக்கலாம். ஆனா அதையெல்லாம் மனசாட்சியை அடகு வச்சுட்டு செஞ்சிட முடியுமா? என்னால முடியலம்மா. மீனாட்சி அக்கா எதுக்கு இங்கே வந்திருக்கு? ஒரு வேளை சக்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்ச வந்திருக்குமோ? இருக்கும். மேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நிற்க போதுன்னா எந்த அம்மாவாக இருந்தாலும் கெஞ்சிதானே ஆகணும். என்னக்கா கெஞ்சதானே வந்த? முடியாது. நீ என்ன கெஞ்சினாலும் இங்கே எதுவும் நடக்காதுக்கா. ஆமாம், அவள் கழுத்தில் என்னால் தாலி கட்ட முடியாது. அது என்னப்ப சும்மா அழுது பேசி என் மனசை மாற்றலாம்னு நினச்சிட்டு இருக்காத. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னால் உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியாதுக்கா. அம்மா, அம்மா பகவதி, சங்கிலியே இப்படி சொல்லிட்டானேம்மா. இதத்தான் நீ சொன்னியா? நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருன்னு. இப்ப கூட ஏன் சங்கிலி இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நிச்சயம் நீதான் இதுக்கு காரணமா இருப்ப. ஆமாம்மா, நீதான் காரணம். இல்லைன்னா இவன் இப்படி ஒரு முடிவெடுப்பானா? ரொம்ப சந்தோஷம் தாயே. சொன்னதை செஞ்சிட்டம்மா. இப்படியே எல்லாமே முடிஞ்சு போயிரட்டும். சங்கிலி சொன்ன மாதிரியே அவன் அப்படியே போயிடட்டும். என் பொண்ணு நிம்மதியா இருக்கட்டும் தாயே. தாயே, என்ன கைவிட்டுறாத பகவதியே. ஒருவேளை சங்கிலி சக்தி கல்யாணம் நடந்துச்சுன்னா, அம்மா நான் சொல்றத கேளு. அம்மா, நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். நீ கொடுத்த கத்தியால என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு உன்கிட்டே வந்துடுறம்மா. அம்மா பகவதி, என் உசுரையே உனக்கு தரேம்மா, எடுத்துக்கம்மா. ஆனா என் பொண்ணுங்களை கைவிட்டுறாதம்மா. டேய், எப்படியாவது கரெக்டா பண்ணிடுறா. அண்ணா, டேய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. நேர்த்தி கடன்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. மண்டபத்தில் அம்மா வேற காத்துக்கிட்டு இருப்பாங்கண்ணா. அண்ணே, எனக்கு உன்னை பற்றி தெரியாதாண்ணே. பரிகாரத்தை சிம்பிளாக முடிச்சிடலாண்ணே. நீ ஒன்றும் கவலைப்படாதானே, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். டேய், என்ன யாரையுமே காணோம்? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு தானே சொன்னீங்க? ஆமாண்ணே, குருக்கள் வந்துக்கிட்டு இருந்தாரு. பட் எங்கே இருக்கான்னு வாங்க சாமி. வாங்க, நமஸ்காரம். சாமி, நாங்க பக்கத்து கல்யாண மண்டபத்துல இருந்து வரோம்.
ஐயர் உங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு. ஓஹோ, நீங்க அவாளா? அவளேதான். சொன்னாரு. ஆ, அந்த பாவம் பண்ணவா தானே, தோஷம் கழிக்க வந்தவா தானே? கரெக்டா சொல்லிட்டீங்க. அது நாங்களே தான். நல்ல பரிகாரமா சொல்லி சட்டு புட்டு நாங்க செய்ய வேண்டியதை செய்ய வச்சு சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். டேய் மகாபாவி, பாவி தோஷம் கழிக்க போறேன்டா. சித்த நாடி ஆகும், சித்து பொறுத்துக்குங்க. எங்க போறாரு? ஏதாவது எடுத்துட்டு வர போயிருப்பாரு. வராது. அங்கவஸ்திரத்துல தீப்பிடிக்கிற அளவுக்கு பாவம் பண்ண அம்பி இதுல யாருடா? பாக்க ஹீரோ மாதிரி இருக்காருல்ல, இவர்தான். ஓ, இவர்தானா? அம்மா. சாமி, கொஞ்சம் பரிகாரத்தை சீக்கிரம் சொல்றீங்களா? நான் உடனே போக வேண்டிய வேலை இருக்கு. சரிடா அம்பி, நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். இதான் பிள்ளையார் சன்னதி. இங்க வழிபட்டா விமோச்சனம் கிடைக்கும். இங்க பாருங்க, ஒரு முறை இந்திரன் பாவம் பண்ணிட்டு இந்த பக்கமா வரச்சே. சாமி, நான் இன்னும் கோயிலோட தலை வரலாறு கேட்க வரல. சட்டு போட்டுன்னு என்ன செய்யணுமோ அதை பண்ணி அனுப்புங்க. ஏண்டா அம்பி இப்படி அவசரப்படுற? நோக்கு இருக்கிறது திருமண தோஷம். இது ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே ஆட்டி படைச்சது தெரியுமா? அது சரி சாமி, கெட்டது எது நடந்து கூடாதானே உங்களை தேடி வந்தோம். சாமி, நீங்க ரொம்ப சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க சாமி. நாங்க முடிச்சிடுவோமா, அப்புறம் மண்டபத்து போயிடுவோமா? என்னன்னு டீல் ஓகே தான். இந்த அம்பி ரொம்ப அவசரப்படுறதால நான் மனசை இறங்கி இவ தோஷம் கிடைக்க சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அது ஒண்ணு இல்ல. ஓம் விநாயகா போற்றி, ஆறுமுகம் அண்ணனே போற்றி, வினைகள் அறுப்பவனே போற்றின்னு 108 முறை சொல்லி புஷ்பங்களை பிள்ளையாருக்கு போடுங்க. இதான் நீங்க முதல்ல பண்ண வேண்டியது. ரொம்ப சிம்பிள் தான். பிறகு சாமி, இதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? டக்குன்னு பண்ணிட்டு போற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆகுது. டேய் அம்பி, கேன்சர் பேஷண்ட் வந்துட்டு ஒரு சின்ன மருந்துல சரியாயினும்னு சொல்றியே, இது நியாயமா? நான் சொன்னபடி செஞ்சாதான் தோஷம் விலகும். மறுத்து பேசாதீங்கோ. இன்னங்க இது பிடிக்கும். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹி தன்னோ டேய், தந்தி. என்னடா இதெல்லாம்? அண்ணே, இப்ப புலம்பு என்ன பண்றது? ஆனா அவர் சொல்றதையும் பார்த்தா நீ ரொம்ப பெரிய பாவம் தான் பண்ணிருக்க போலயே. கோபப்படாதே. குருக்கள் மேல ஏன் கோபப்படுற? அவர் சிலபஸ் படி என்ன சொல்லணுமோ அதை அவர் சொல்லிட்டாரு. நீ களத்துல இறங்கி கலக்குன இந்தானே. ஓம் விநாயகா போற்றி, ஆறுமுகம் அண்ணனே போற்றி, வினைகள் அறுப்பானே போற்றி. ஓம் விநாயகா போற்றி, வினைகள் அறுப்பானே போற்றி. ஓம் விநாயகா போற்றி, ஆறுமுகம் அண்ணனே போற்றி, வினைகள் அறுப்பானே போற்றி. ஓம் விநாயகா போற்றி, ஆறுமுகம் அண்ணனே போற்றி, வினைகள் அறுப்பானே போற்றி. ஆறுமுகம் அண்ணனே போற்றி, 105 வினைகள் அறுப்பானே போற்றி. ஓம் விநாயகா போற்றி, ஆறுமுகம் அண்ணனே போற்றி. முடிஞ்சிச்சுடா. முடிஞ்சிருச்சோ? டேய், அவர் சொன்ன மாதிரி 108 வாட்டி மந்திரம் சொல்லி பூ போட்டாச்சுடா. மண்டபத்துக்கு போலாம் வா. அண்ணே, என்ன உடனே கிளம்பலான்றா? நீ இப்போதைக்கு ஒரு பகுதி பாவத்தை தான் தொலைச்சிருக்க. இன்னும் நிறைய இருக்கும்ல, அது வந்து குருக்கள் சொல்லுவாரு. இன்னும் நிறைய இருக்கா? குருக்கள் வந்துருவாருண்ணே. வந்துட்டாரு பாருங்க. சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சுட்டோம். அடுத்து இதை விட ஏதாவது சிம்பிளா சொல்லி எங்களை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. சரிடா அம்பி, எல்லாரும் இப்ப என் கூட யாக கூட்டத்துக்கு வாங்கோ. அண்ணா வாங்கண்ணே. ஓ சரி வா. சீக்கிரம் போயிடலாண்ணே. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நாங்க
உட்காருங்க. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. அம்பி இத 3 முறை தொட்டு கும்பிடுங்கோ. சரிங்க சாமி, கிளம்பட்டுமா அப்போ? அம்பி இது உனக்கே நன்னா இருக்கா? இப்பதான் யாகத்தையே ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ள இப்படி கேப்பியோ? அண்ணே சாமி சொல்றத பண்ணுனே, பரிகாரத்தை கெடுத்துறாதண்ணே. ஆமாண்ணே. சாமி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்ப பாருங்க. சரிடா அம்பி, நான் மந்திரம் சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துரு. லேக் விட்டனா பாவம் வாபஸ் ஆகாது பாத்துக்கோ. ஐயோ சாபம் போவாதா?